பல ஆண்டுகளுக்கு முன்பு நாசரேத் என்ற சிறிய ஊரில் மரியா என்ற நல்ல இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் அமைதியானவள், தாழ்வையானவள், தேவனை மிகவும் நேசித்தவள். ஒரு அமைதியான மாலை நேரத்தில் மரியா வீட்டில் தனியாக இருந்தாள். திடீரென்று ஒரு அற்புதம் நடந்தது. அறை முழுவதும் பிரகாசமான ஒளி நிரம்பியது. கப்ரியேல் என்ற தூதர் அவள் முன் நின்றார். அவரது குரல் மென்மையானதும் அன்பானதும். மரியா, பயப்படாதே, தேவன் உம்மை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார். தூதர் தொடர்ந்து சொன்னார், நீ ஒரு ஆண் குழந்தையை பெறுவாய். அவர் மிகவும் விசேஷமானவர். அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது. மரியா ஆச்சரியப்பட்டாள். இது எப்படி நடக்கும் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் தூதர் சிரித்துக்கொண்டு சொன்னார், தேவனுக்கு சாத்தியமில்லாதது ஒன்றுமில்லை. மரியா ஆழமாக மூச்சை இழுத்தாள். அவள் தேவனை நம்பினாள். அவள் மெதுவாக சொன்னாள், நான் தேவனுடைய அடியாள். அவர் சொல்வது போலவே ஆகட்டும். அப்படியே தூதர் மறைந்தார். அறை மீண்டும் அமைதியானது. ஆனால் ஒரு அற்புதமான நிகழ்வு தொடங்கியிருந்தது. விரைவில் உலகம் குழந்தை இயேசுவை சந்திக்கப் போகிறது.